ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ராட்ச்ல வந்து கார் டேஷ் நான் கிரியேட் பண்ணேன். அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம உள்ளே போய்க்குவோம். உள்ளே போய் வந்து ஃபைல்ஸ்குள்ளே போய் ரோட் ஃபைல்ஸ்குள்ளே போய் நான் கார் டேஷ் சிடின்னு நான் ஷார்ட் ஃபார்மில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்கேன். என்னாச்சு? சாரி கைஸ், நான் அந்த கேரக்டரை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பேக் இந்த கேரக்டர் இந்த ராக்கும் நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே போய்க்குவோம். பட்டன் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். பி நம்ம அது கீழே போய் பார்ப்போம். இதோ இங்கே இருக்கு பட்டன் 3ன்றது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி என்ன கொடுத்துருக்கேன்னா என்னை கிளிக் ஃப்ளாக். நான் ஃப்ளாகை கிளிக் பண்ணேன்னா எப்பயுமே ஃபார் எவர் இஃப் கீ எப்பயுமே இதுக்குள்ள ஒரு பிளாக் கொடுக்க போறேன். இஃப் ரைட் ஆரோ பிரஸ்ட், அதாவது இந்த ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணேன்னா இது ரைட் சைட் மூவ் ஆகணும். சேஞ்ச் எக்ஸ் பை 10. இஃப் டச், இந்த பச்சை கலர் இங்கே இருக்கு பாருங்க, கிரீன், இதை தொடக்கூடாது. அதனால டச் இதை தொட்டேன்னா மைனஸ், அசையவே கூடாது. இதே இது இப்போ கீ லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் -10, அதாவது மைனஸ்னா இங்கே ப்ளஸ் ஆகும், இங்கே ரைட்னா ப்ளஸ்னா மைனஸ் ஆகும். அதுக்கப்புறம் டச் கலர் அதே மாதிரி தான். இங்கிட்ட வந்து கிரீன் கலர், அதாவது இங்கிட்ட வந்து கிரீன் கலர் கொடுத்து இருந்தாலும் அதை நீங்கள் வந்து தொடாதது. ஓகேவா? நெக்ஸ்ட் ராக்குன்றது மறுபடியும் போய் ட்ரை பண்ணுறேன். ராக் எனக்கு இந்த டைப்பிங் ஏரியா ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு மியூசிக் ராக்ஸை காணும். என்னங்க கைஸ், இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கு. ஏபிசிடி. ராக்ஸே காணும். எனக்கு இந்த டைப்பிங் ஏரியா வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, இப்போ நான் பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணேன்னு சொல்கிறேன் கைஸ். இதுக்கு நான் மறுபடியும் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டேஜ்னு இருக்கும்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ட்ராப் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பின்னாடி ஃபுல்லாக பிளாக் கொடுத்துக்கோங்க. இந்த பேக்ரவுண்டே பிளாக் ஆக்கிக்கோங்க. நீங்கள் இந்த பேக்ரவுண்டே பிளாக் ஆக்கணுமா? ஃபஸ்ட்டு அடுத்து நீங்கள் இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கும், அந்த ஷேப்பை தொட்டுட்டு ஃபுல்லாக அந்த பிளாக் ஆக்கிக்கோங்க. பிளாக் ஆக்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து க்ரீனாக மாற்றணும். என்ன பண்ணணும்னா க்ரீன் போச்சு. நான் இங்கே பிளாக் கொடுத்துட்டேன், சாரி. இது தப்பாக கொடுத்துட்ருக்கேன். அவுட்லைன் தான் பிளாக் ஆகும், க்ரீனாக வேணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கலர் போதும்.
கைஸ், இதுக்குள்ள நான் மறுபடியும் தப்பா பண்ணிட்டேன் கைஸ். நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த பாக்ஸ்குள்ள பிளாக் வரக்கூடாது. வந்துருச்சுங்க கைஸ். பாடி இங்க வந்துருச்சுங்க கைஸ். அப்புறம் திருப்பி இந்த சைடுக்கு வேற கொடுக்கணும். ஐயோ, எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸுக்கு. ரோடு இவ்வளோதான் இருக்குன்னா நீங்கள் ரோட் இந்த பிளாக் கலரில் இருக்கிறது ரோடு. இந்த சைஸ் நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இதோ இந்த இடத்துல நான் பார்த்தேன், டெலீட் பண்ணிவிட்டேன். இதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் நடுவில் அந்த ரோடுக்கு லைன் வரும்ல, ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. ஒயிட்டாக மாற்றி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடும். நான் எடுத்துட்டேன் கைஸ். இந்த மாதிரி தான் பண்ணணும். எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வர மாட்டேங்குது. உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அந்த பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இப்போ போய் பார்ப்போம் ராக்ன்றது வருதான்ட்டு. கேன்சல் கொடுத்துடலாம். ஓகே, பாருங்களேன் கைஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் தொட்டுட்டு எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. இப்போ நான் தான் ரன் பண்ணுறேன், எனக்கு ஸ்கோருன்னு வருது. இப்போ நான் ராக்கு கொடுத்துருக்க கோடிங் என்னன்னா, இப்போ நான் என்னது when I click flag go to x random position, அந்த மாதிரி ரேண்டம் பொசிஷனுக்கு போகணும். 0 செட் ஸ்கோர் அஸ் 0. நான் ஸ்கோருன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்பீடுன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்பீட்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், ஸ்டார்ட் பண்ணுறேன், மெதுவாக வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாகும். இப்போ பாருங்க, அப்படியே லைட்டாக வேகமாக இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பீடு. அதுக்கப்புறம் எப்பயுமே சேஞ்ச் y பை ஸ்பீடு இஃப் டச் எட்ஜ், எட்ஜை தொட்டால் மறுபடியும் ரேண்டம் பொசிஷனுக்கு போகணும், ஸ்கோர் இதாகணும், ஸ்பீடு திரும்பி இன்க்ரீஸ் ஆகணும். அந்த மைனஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த ராக் வந்து காரை தொட்டுச்சுன்னா எல்லாத்தையும் நிறுத்திடுன்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த கோடிங்கை வந்து பார்த்து பண்ணணும் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் தனியாக பண்ணியே காமிக்கிறேன். ஓகே கைஸ், see you next video.